ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். கொஞ்சம் கமாண்ட் போடுற பக்கத்துல எஸ் சிம்பிள் இருக்கு, அதை தொட்டிங்கன்னா 3வது இடத்துல மெம்பர்ஷிப். சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க, மஜாவான லைவ் இருக்கு. எல்லாமே ஒரு ஹாப்பி தான், எல்லாமே ஒரு சந்தோஷம் தான். ஓகேவா, பண்ணுங்க முதல்ல. தேங்க்யூ சோ மச், லவ் யூ ஏகே. 100 ரூபாய் போட்டிருக்கீங்க. இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டு 4 பேருக்கு நல்லது சொல்வார்கள் என்று பார்த்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே என காசு வாங்கிவிட்டு அந்தரங்க ஆட்டம் போட்ட இன்ஃப்ளூயன்சர்கள் மீது பாய்ந்திருக்கிறது சைபர் கிரைமின் அதிரடி ஆக்ஷன். கருத்த மச்சான் பேமெண்ட் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராம், யூடியூப் போன்ற சமூக வலைதளங்களில் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் தருகிறோம் என்ற பெயரில் சப்ஸ்கிரிப்ஷன் வசதியை தவறாக பயன்படுத்தி சில பிரபலங்கள் ஆபாசத்தின் எல்லைக்கே சென்றுள்ளனர். மாதம் 200, 300 என கட்டணத்தை வாங்கிவிட்டு அந்தரங்க வீடியோக்களை அனுப்புவது, கண்டமேனிக்கு ஆபாசமாக பேசுவது என இணையத்தில் சல்லாப ராஜ்யம் நடத்தி உழைக்காமலேயே ஈஸியாக கலெக்ஷன் பார்த்து லட்சக்கணக்கில் கல்லா கட்டி இருக்கிறார்கள் இந்த டிஜிட்டல் தில்லாலங்கடிகள். இவர்களின் இந்த தில்லாலங்கடி வலையில் சிக்கி சீரழிந்து வருவது என்னவோ 18 வயதுக்குட்பட்ட பள்ளி, கல்லூரி மாணவர்கள் என்பதுதான் சோகமான நிதர்சனம். 18 வயதுக்கு கீழ் இருக்கும் மனிதர்களை சீரழிக்கும் விதமாக செயல்படுகின்ற சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் என்று சொல்லிக் கொள்ளப்படும் திருச்சி சாதனா, தர்ஷா குப்தா மற்றும் ஹனி சென்னை, சூரிய பிரபா அபிஷியல், அபிநயா சித்ரா, பிரியங்கா ராஜ், சரண்யா சந்தோஷ் உள்ளிட்ட பல நபர்கள் பார்த்தீங்கன்னா ஆப்சன்ஸ் கண்டென்ட், அதாவது காமத்தை தூண்டும் விதமாக கண்டென்ட்டை போட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உள்ள ஜாலியாக பேசலாம், சிலுக்காக பேசலாம், சிலுமிசமாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு 18 வயசு கீழே இருக்கிற நபர்கள்லாம் தூண்டும் விதமாக பேசியிருக்காங்க. இவர்களின் இந்த கட்டண கொள்ளைக்கும் ஆபாச அத்துமீறல்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க முடிவெடுத்த சேலம் மாவட்டம் வலசையூரை சேர்ந்த வழக்கறிஞர் அஜித் சாக்கோ மாநகர சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் ஒன்றை தட்டினார். இளைஞர்களோட மனசை பாழாக்குற இந்த சில்லறை வேலையை நிறுத்தி இவங்களை உள்ள தள்ளுங்க என அவர் கொடுத்த புகாரை அடுத்து சைபர் கிரைம் காவல்துறையும் விசாரணையை முடுக்கி விட்டிருக்கிறது. சோசியல் மீடியாவில் பெரிய பிரபலம் என பந்தா காட்டிக் கொண்டிருந்த திருச்சி சாதனா, நடிகை தர்ஷா குப்தா, சூரிய பிரபா, ஹனி சென்னை, அபிநயா சித்ரா என அம்புட்டு பேரின் ஜாதகத்தையும் தூக்கி மொத்தம் 12 பேர் மீது வழக்கு பாய்ந்துள்ளது. தான் முக்கியமாக பாதிக்கப்படுறாங்க. இப்போ அந்த சப்ஸ்கிரிப்ஷன் முறையில் பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு முறை இருந்ததுன்னா அதை நாங்கள் எதுவுமே சொல்ல மாட்டோம். ஆனால் அந்த லிமிட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு கிடையாது. அப்படிங்கும்போது 18 வயசு கீழே இருக்கிறவங்களும் நிறைய பேர் பார்க்குறாங்க, பாதிக்கப்படுறாங்க. அப்போ ஒரு பெண்ணை பார்த்தா அவங்களுக்கு அந்த காம உணர்வு தான் ஞாபகம் வரும். அப்படிங்கும்போது ஒரு பாலியல் சீண்டல் ஏற்படுது. காசு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணவன் சின்ன பையன்னு எங்களுக்கு தெரியாதே என இனி எந்த சப்பை கட்டும் கட்டி தப்பிக்க முடியாது என சைபர் கிரைம் போலீசார் மொறுவென வார்னிங் கொடுத்திருக்கிறார்களாம். இணையத்தில் ஆபாசத்தை விற்று பிழைப்பு நடத்தியதற்காக தகவல் தொழில்நுட்ப சட்டம் 67 மற்றும் 67B என ஜாமீனே கிடைக்காத பிரிவுகள், சிறார்களுக்கு பாலியல் உணர்வை தூண்டும் வகையிலான செயல்களுக்காக போக்சோ சட்டத்தின் 11, 12வது பிரிவுகள், பொதுவெளியில் ஆபாசமாக நடந்து கொண்டதற்காக புதிய குற்றவியல் சட்டமான பாரதிய நியாய சன்ஹிதாவின் கீழ் வழக்குகள் பாய்ந்துள்ளன. இதுல சப்ஸ்கிரைபர் முறையில சூப்பர் சாட், ஸ்பெஷல் சாட், கோல்டு சாட், பிளாட்டினம் சாட், சாட்டிஸ்பேக்ஷன் சாட், பர்சனல் சாட் அப்படின்னு சொல்லிட்டு பல வகையான சாட் வச்சிருக்காங்க. அதுல லெவல் 1ல இருந்து 6 வரைக்கும் இருக்கு. லெவல் 1 பாத்தீங்கன்னா 599 ரூபாய்க்கு ஆரம்பிச்சு 16,000 ரூபாய் வரைக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் முறையை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த தர்ஷா குப்தா போன்ற நபர்கள் என்ன பண்றாங்கன்னா தனியா வெப்சைட்டை ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல பர்சனலா பேசுறதுக்கு 10,000, பர்த்டேக்கு பேசுனா 5,000. கண்டென்ட் போடுகிறோம் என கண்டமேனிக்கு ஆட்டம் போட்ட இந்த 12 பேரின் அக்கவுண்டுகளையும் மொத்தமாக தூக்கி லாக் பண்ணுங்கள் என இன்ஸ்டாகிராம், யூடியூப் கம்பெனிகளுக்கு சேலம் சைபர் கிரைம் போலீசார் மின்னஞ்சல் பறக்க விட்டுள்ளனர். அடுத்த கட்டமாக இந்த சல்லாப பார்ட்டிகளை கூண்டோடு தூக்கி ஜெயிலில் அடைக்க போலீஸ் தீவிரமாக வலை வீசி வருகிறது. சமூக வலைதளங்களில் லைக்கிற்கும் ரீல்ஸிற்கும் சில்லறை வசூலிற்கும் ஆபாசத்தை ஆயுதமாக எடுத்த இவர்களுக்கு போலீசாரின் இந்த ஆக்ஷன் கம்பி எண்ண வைக்கும் பாடமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் கண்டென்ட்டை போட்டு சப்ஸ்கிரிப்ஷன் முறையை வச்சு
எல்லா ஆண்களையும் தவறான வழியில வழிநடத்தி செல்றாங்க அப்படிங்கிறது தான் என்னோட கோரிக்கை. இவங்க மேல சட்ட நடவடிக்கை மேற்கொண்டு இவங்களோட ஒட்டுமொத்த சமூக ஊடகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த கணக்கையும் பேன் பண்ணணும். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும்.